தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை. பொடே பொடே ஜாலியோ ஜிங்குக்கானா பாத்தியா ஸ்கூல் லீவு லீவு லீவு. அட மெண்டல் கிறுக்கி, அங்க நியூஸை நல்லா பாருலா, என்ன சொல்றாவன்னு கவனி. இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும்தான் விடுமுறைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? அவனுக்கு காதுல விழலையோ? என்னவ சொல்ற? அதான் 4-5 முறை அழுத்தி அழுத்தி சொல்றாங்களே, இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும்தான் விடுமுறை மட்டும்தான்னு. அப்புறம் என்ன, நீ இப்போ பள்ளிக்கூடமா படிக்கிற? நீ ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போயாச்சு நாயே. காலேஜ்னு போட்டாதான் நீ லீவு. அங்கே எங்க கல்லூரின்னு இருக்கா பாரு, கல்லூரின்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. ஐயோ, இவ்வளவு நேரம் தூத்துக்குடி மாவட்டம் லீவுன்னதான் எல்லாருக்கும் லீவுன்னு நினைச்சிட்டேன். இரு, வேற நியூஸை வச்சு பார்ப்போம், அதுல ஏதாவது சொல்றானான்னு தெரியும். என்னாச்சு? நான் வேற டிவி சேனல் மாத்துறதுக்குள்ள ஆஃப் ஆயிட்டு டிவி போயிருச்சா? எப்ப பைத்தியம், அதான் கரண்ட் மழை வந்துச்சுன்னா கரண்ட்டை கட் பண்ணிடுவான்னு தெரியாதா உனக்கு? வழக்கம் போல மழை வந்துச்சதும் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. நீ ஒழுங்கா மூடிக்கிட்டு காலேஜுக்கு கிளம்புற வழிய பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல காலேஜ் பஸ் வரும். ஏலா என்ன காலேஜ் இன்னைக்கு உங்களுக்கு லீவா? இல்லம்மா, நான் கூட இன்னைக்கு காலேஜ் லீவா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஏலா ஏதோ லீவுன்னு போட்ட மாதிரி இருந்த, இப்பதானே நியூஸ்ல சத்தம் கேட்டுச்சு, அதான் ஓடி வந்தேன். நானும் அப்படிதாம்மா நினைச்சு சந்தோஷப்பட்டேன். கடைசியில பார்த்தா அது பள்ளிகளுக்கு மட்டும்தான் விடுமுறையா, காலேஜ் பிள்ளைகளுக்கு இல்லையா. நாங்க காலேஜுக்கு போகணும் போல இருக்கு. ஏன் தான் இப்படி பண்றாங்களோ தெரியல. மழை வந்தா ஸ்கூல் பிள்ளைகள் மட்டும்தான் பாவுமா? ஏன் காலேஜ் பிள்ளைகள் நாங்களாம் பாவம் இல்லையா? எங்களெல்லாம் மழையில நனைஞ்சா நனைய மாட்டோமா நாங்களாம்? ஏன் எங்களுக்கெல்லாம் லீவ் விட மாட்டேங்க? எங்களெல்லாம் பார்த்தா பாவமா தெரியலையோ? ஐயே, அப்ப உங்களுக்கு லீவ் இல்லையா? நான் கூட நியூஸ்ல லீவுன்னு சொன்னதான் நல்லதா போச்சு. இவ்வளவு அப்படிக்கு வீட்டுல கிடப்பல்வன்லாம் நினைச்சேன். காலையில எந்திக்க வேற நேரம் ஆகி போச்சு. இன்னும் சோறு வேறு ஒன்றும் பொங்கல. துவாசை தான் 2 சுட்டுக்கிட்டு இருக்கேன். சரி வயிற்றுக்காவது கொடுத்து அனுப்பிடுவோன்னு நினைச்சுக்கிட்டு, சரி லீவுன்னா பொறுமையா சமைச்சுக்கிடலாமேன்னு பார்த்தேன். அப்ப லீவ் இல்லையே? ஆமாம்மா, லீவ் இல்லையா, காலேஜுக்கு தான் போகணும் போல. எம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசுதான். நாங்கள் காலேஜில் கேன்டீனில் வாங்கி சாப்பிட்டுக்கிடுறோம். அங்கே தக்காளி சாதம் பிரிஞ்சி சாதம்னு நிறைய போடுவாங்க, எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கிடுறோம். சரி, அப்போ சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்கலாம். அப்போ தோசை சுட்டு வைக்கேன், சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்க. சரிம்மா. லீவுன்னு சொன்னால் எங்கே மழை வருது, வெயில் தான் அடிக்குது. இதுவரைக்கும் இன்னைக்கு லீவை விடாமல் காலேஜ் வச்சிருக்காவே, அப்போ இன்னைக்கு பூரா மழை தான் பெய்யுமா? சே, பேசாட்டிக்கு நான் ஸ்கூல்லே இருந்திருக்கலாம் போல இருக்கு. ஏன் தான் காலேஜ் போனோன்னு இருக்கு. போ இனிமே என்ன குளிக்கையா போப்புற? கை காலம் மூஞ்ச கழுவிட்டு துணியை மாற்றிட்டு காலேஜுக்கு கிளம்ப போகிற, அவ்வளோதானே. சீக்கிரம் போய் கிளம்போடு. ஊத்தராரி, குளிக்காமல் கொள்ளாமல் கிளம்புறதுக்கு இவ்வளோ சீனு. உனக்கு என்னப்பா தெரியும், இந்த மழை நேரத்தில் தண்ணியில் கை வைக்க முடியாது, ஜில்லுன்னு இருக்கும் தெரியுமா? ஆமாம், நாங்களாம் தண்ணியில் கை வைக்காம தானே குளிக்கோம். நீ குளிப்படா சொன்ன கட்டவா? நான் குளிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, எனக்கு குளிரும். அடைமழை அதில் நனைவோமே, குளிர்காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். என்னம்மா சாப்பாடு? உப்புமா தாயா. உப்புமாயா? இது ரொம்ப தப்புமா. வயசானவளுக்கு அதுதான் காலையிலே கடகடன்னு செய்யறதுக்கு ஏலம். அப்படியே செய்யறதா இருந்தா உன் பொண்டாட்டியே காலையிலே எந்திரிச்சு செய்ய சொல்லு. அவ 10 மணி வரைக்கும் தூங்குவா, நான் கடந்து எல்லாம் செய்யணுமா, பாத்திரம் சட்டி எல்லாம் கழுவி பாரு. இப்பதான் எந்திரிச்சு ஊழாங்கனகா குத்தச்சிட்டு மலையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி. அவளை எந்திரிச்சு வந்து எல்லாம் செய்ய சொல்லப்போம். சரி சரி சரி, கோவப்படாதம்மா. இல்லை, உப்புமானதும் ஏதோ வாய் தவறி வந்துருச்சுமா. நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, சூப்பராக இருக்கு. எங்க அம்மா செய்கிற மாதிரி உப்புமா வருமா? ஏலா குமரி, எங்க யாரு உட்கார்ந்து சாப்பிட்டியா? ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிடுங்க, அப்படி மாதிரி உட்காரு. அது என்ன எங்க ஒய்யாரத்துல யாரு உட்கார்ந்துருக்காவ? இப்படி உட்கார்ந்துருக்க உங்க அம்மா மாதிரி எல்லாம் ஆயிட்டு போற. நீ வர வர இந்த மாதிரி குரங்கு சேட்டெல்லாம் உங்க அம்மா தான் பண்ணுவா. அவட்ட இருந்து உனக்கு தொத்திக்கிச்சோ? அவ்வளோ இருக்க என் சாப்பாடை பார்த்தா இலக்கரமா தான் தெரியும். அப்ப உங்க அம்மையவே எந்திரிச்சு செய்ய சொல்ல வேண்டியது தானே. சிம்ரன், வாயை முடிக்கிட்டு சாப்பிடு. ஆச்சி சூப்பராக செஞ்சிருக்கா வேறு உப்புமா, டேஸ்டாக இருக்கு. குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே, மனமதையே தான் எதிர்பார்க்கும். ஏலா ஊலாம், என்ன காலையிலே ஊலாம் மூளானிக்கிட்டு? என்ன உங்களுக்கு என்ன மூலமா? வாயை கிழிச்சு தச்சு போடுவோம்ல. அதை எதுக்கு கிழிக்கணும், அதுக்கப்புறம் தைக்கணும்? சரி சொல்லுங்க என்ன?
அங்க உன் மொவலுக்கும் உன் புருஷனுக்கும் உப்புமா வேண்டாமா, வேற என்ன வாக்கி ருசியா செஞ்சு கொடுப்பியா? போ போய் செஞ்சு கொடு. நீங்களாவது உப்புமானு ஏதாவது செஞ்சு கொடுத்திய, நான் அதுவும் செஞ்சு கொடுக்காம கஞ்சியெல்லாம் ஊற்றிருப்பேன். அது தெரியாமையே அந்த மனுஷங்க உப்புமா வேண்டாங்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. போ உன் புருஷனை போய் என்ன ஏதுன்னு போய் கவனி. இங்க வந்து ஊழங்கணக்கா குத்தச்சிக்கிட்டு இருக்கா, மழை வருதுன்னு அப்படியே உட்கார்ந்துரு. அவன் ஆபீஸுக்கு போக வேண்டாமா? எந்திரிச்சு சுறுசுறுப்பா வேலையை பாருலா. மழை வந்துச்சுன்னா அதான் பள்ளிக்கூடம்லாம் லீவ் விடியாவலாம். அந்த மாதிரி இவருக்கு ஆஃபீஸ்லாம் லீவ் விடாண்டாவலாமோ. லீவ் விடலன்னா இவரை லீவு போட்டு வீட்டில் கடக்க சொல்லுங்க. எரிச்சலாக வருது. நான் வேலைக்கு போகலன்னா கடனை வேற உங்க அப்பனை அடைப்பான். இது யாரு குப்பல்ற ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு? ஓ, நம்ம வீட்டுக்காரர் தானா? ரெயின் கோட்ல இருந்த மனசனை பார்க்க குப்பல்ற ஆளு மாதிரியே இருக்கு. என்ன வேலைக்கு போகாம வீட்டுல லீவு போட்டு கிடக்கட்டுமா? உங்க அப்பனை கட்ட சொல்றியா கடனை? அப்படி கேள எவ்வளவு 4 வார்த்தை நாக்கப்படுங்க மாதிரி. இப்போ என்னத்துக்கு எங்க செத்து போனா அப்பனா தோண்டி எடுக்கியரு? லீவு போடலைன்னா லீவு போடலை, வேலைக்கு மழைக்குள்ள போய் தான் ஆவேன்னா போயிட்டு வாங்க. அதுக்குன்னு எங்க அப்பனை இழுக்கிற வேலைலாம் வச்சுக்கிடாதீங்க, சொல்லிட்டேன் அம்மா. சரி சரி, நான் ஆபீஸுக்கு போயிட்டாரேன். போயிட்டாங்க. உப்புமாவை சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. சரிம்மா போயிட்டாரேன். சரியா பார்த்து பத்திரம். சரிம்மா. மழை வேற இப்படி பெஞ்சிட்டு நடக்கு. இந்த மழைக்குள்ள இந்த பையன் எப்படிதான் ஆபீஸ்க்கு போறானோ தெரியலையே. நனைஞ்சுக்கிட்டே போவான பிள்ளை. ஏல சதீஷ் எந்திரி, அம்மா எழுப்பி விட சொன்னா. ஒழுங்கு மரியாதையா பேரு பூமாரி, என் ஆத்திரத்தை கலப்பாத. நல்ல தூக்கமா வருது, நல்ல அழகா கனவு கண்டுகிட்டு இருக்கேன். என் கனவை கலைக்காத, ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. இல்லைன்னா தூக்கி போட்டு மீச்சு விடுவேன் அம்மா எந்திரிச்சு வந்தேன்னா. போ, எனக்கு என்ன வந்துச்சு? அம்மா எழுப்பி விட சொன்னா அதான் நான் எழுப்பி விட்டேன். தூக்கி போட்டு மீப்பானாம்ல, நாலு மூஞ்சியும் பேரு. அது வரைக்கும் எங்க கையை புளியங்கா பறிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. என்னனையும் போய் எனக்கு என்ன, நான் அம்மா கிட்ட போய் சொல்லிடுறேன். நல்ல கனவுகளும் வரும்போது அந்த குட்டி சாசு வந்து என் உயிரை எடுக்கும். நியூஸ்ல லீவுல போட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்ன அது உள்ள பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புன்னு அடிச்சு பத்திக்கிட்டு இருக்க? என்னதான் கதை? ஏங்க நியூஸ்ல பள்ளிக்கூடம் தாங்க லீவுன்னு போட்டுக்கிட்டு இருக்கான், காலேஜுக்குலாம் இருக்குதான். அதான் இதுவரை காலேஜுக்கு கிளம்புங்க நீக்கிட்டு இருக்கேன். அம்மா, உன் மோவனை எழுப்பி பார்த்துட்டேன். அவன் எழுப்ப மாட்டானா? எழுப்புனா தூக்கி போட்டு மீச்சு போடுவேங்க. அப்படியா சொன்னா? வா வந்து உட்கார்ந்து நீ இட்லியை சாப்பிடு, நான் போய் அவனை என்னன்னு பாக்கேன். சரிம்மா. ஏங்க உங்களுக்கு குழம்பு வேணும்னா எடுத்து ஊத்திக்கிடுங்க, நான் அவனை போய் அடிச்சு எழுப்பிட்டு வரேன். சரசு கொஞ்சம் பொறு. மழை வெளியே நல்லா பெஞ்சிட்டு கிடக்கு. நானே இன்னைக்கு தோட்டத்துக்கு போக வேண்டாம், வீட்டில தான் கிடக்கலான்னு பாக்கேன். வேற இதுவரை மழையில அமுச்சு விட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வேற அதுவே வர்ற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். வேணா இன்னைக்கு லீவ் போட்டு கடந்துட்டு போட்ட விடு. ஏங்க பரீட்சை நடக்கிற நேரங்க, அதனாலதான் சொல்லியேன் போனா போயிட்டு வரட்டும்னு. இதுவளுக்கு இப்ப பரீட்சை நடக்குது. பூமாரி உங்களுக்கு பரீட்சை நடக்கு. இங்க இதுவளுக்குலாம் அரையாண்டு பரீட்சை பிள்ளைகள் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு நடக்கு, அதுவளுக்கே லீவ் விட்டுருக்காவ. உங்களுக்கு என்ன கதை? எங்களுக்கு இன்னைக்கெல்லாம் பரிச்சை இல்லம்மா. அதான் பரீட்சை இல்லைங்கிறதுவல்ல, இன்னைக்கு லீவ் போட்டா போட்டு கிடக்கட்டும் விடு. அவனும் கூட கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அவன் தூக்கமா நாம தான் சுத்திக்கிட்டு திரியான் காடு மேடுன்னு. அவன் எந்திரிச்சு வீட்டுல கிடந்தாலும் அங்கே சுத்திட்டு கிடக்கிறதுக்கு இன்னைக்கு வீட்டுல கிடக்கட்டும். சரி, அப்போ நீங்களே இவ்வளவு சொல்றீங்கல்ல, அப்ப சரி கடந்துட்டு போட்டோம். அம்மா, அப்ப நான் அன்னைக்கு லீவா போடணும்? ஆமா, கடை வெளியே வேற மழை நல்லா பெய்யுதுல்ல. சரிம்மா. சரி சாப்பிடுங்க 2 பேரும். பத்திரிக்கை நல்லா இருக்கு பாத்தியா சாருமதி? ஆமா மைனி, பத்திரிக்கைலாம் நல்லா தான் இருக்கு. பத்திரிக்கை நல்லா அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? அதுல போட வேண்டிய பேர் எதுவும் போடலையே. ஏங்கா உன் பேர்லாம் போடாமலாம் வச்சிருக்கேன், உங்க பேரெல்லாம் போட்டுதானே இருக்கேன். அப்புறம் என்ன? இங்க பாரு ரமணி, சும்மா ஒன்றும் இந்த தாய் மாமி முறைலாம் ஒன்றும் வைக்காதுல. எல்லாம் காலங்காலமா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தான் அதை வச்சிருக்கு. நீ தம்பி பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பேரெல்லாம் கண்டிப்பா போட்டிருக்கணும். நீ போடாம ஒரு பத்திரிக்கை அடிச்சு வச்சுக்கிட்டு நீ என்ன பெருசா ஃபங்க்ஷன் நடத்தினாலும் அது முறை கிடையாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னோட கடமைக்கு நான் பெரிய மனுஷியா இருக்கிறதுனால உனக்கு சொல்லணும், அந்த கடமைக்கு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம் பார்த்துக்க. அதைத்தான் நானும் இந்த ரமணிக்கு சொல்றேன். அவன் மண்டையில ஏற மண்டைக்கு நம்ம என்ன பண்ண? அவ பேர் போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். அதான் என் தம்பி பேர் போட்டிருக்கலாம், அது போதும். ஏமா சாப்பாடு எடுத்து வைக்கியா? சாப்பிட்டுட்டு நான் காலேஜுக்கு போறேன். ஏல என்ன வெளியே மழை அப்படி பெஞ்சிட்டு கிடக்கு, காலேஜுக்கு போறேங்க? வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்கு, வீட்டுல ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இப்ப என்னத்துக்குல காலேஜுக்கு இன்னைக்கு லீவை போடு. பத்திரிக்கை அக்கம் பக்கம் கொடுக்க போக வேண்டாமா? அவன்கிட்ட போய் பத்திரிக்கை வாங்கிட்டு வா. 4 பத்திரிக்கை மட்டும் தான் அடிச்சாங்க கையில தந்த, மீதி பத்திரிக்கை எல்லாம் எப்ப போய் வாங்குவ? ஏம்மா பத்திரிக்கைலாம் எல்லாம் அடிச்சு முடிச்சாச்சு. அவங்க எல்லாம் ரெடியா தான் வச்சிருப்பாங்க. அப்பாவை போய் எடுத்துட்டு வர சொல்லுங்க, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது. ஏலே வீட்டுல ஃபங்க்ஷனை வச்சுட்டு காலேஜ்ல உட்கார்ந்துருந்தா நான் இங்க எப்படி பத்திரிக்கை கொடுப்பேன்? உங்க அப்பனும் போய் கடையில உட்கார்ந்துக்கிட்டியாரு, இங்க அக்கம் பக்கம் போய் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க போனோம். இன்னும் 4 இல்ல, ரொம்ப ஒழுங்கா அன்னைக்கு லீவை போட்டுட்டு 4 இடம் பத்திரிக்கை கொடுக்க போற இடத்துக்குலாம் போக பத்துக்க சொல்லிட்டேன். உங்க அப்பனையும் சொல்லி தான் விட்டுருக்கேன், 11 மணிக்கெல்லாம் வந்திருக்கணும், அக்கம் பக்கம்லாம் பத்திரிக்கை கொடுக்க போனா ஒழுங்கா வந்துருங்கன்னு. சாருமதி கொஞ்சம் சொல்லு சாருமதி அவனுக்கு. அவன் இப்ப காலேஜுக்கு போய் என்னத்த பண்ண போறான் இந்த மழைக்குள்ள? ஐயா அம்மா சொல்றாவல்ல, இன்னைக்கு ஒரு நாள் லீவு போடியா போட்டு கொஞ்சம் பத்திரிக்கை கொடுக்க போயிரு. சரித்த.
பசிக்குது. சரிம்மா சாப்பாடு எடுத்து வை. வாயா, அத்தை சாப்பாடு எடுத்து வைக்க வந்து சாப்பிடு. சரித்த. இங்க பாரு, இன்னைக்கு முக்கியமா போய் கொடுக்க வேண்டிய இடத்துக்குலாம் நானும் அப்பாவும் சேர்ந்து போய் கொடுத்துட்டு வந்துருவோம். வேற மீதி இடத்துக்குலாம் நீ கொண்டு போய் கொடுத்துருனே. வேணா கூட சஞ்சயும் கூட்டு போய் 2 பேரும் மற்ற இடத்துக்குலாம் கொடுத்துருங்க. சரிம்மா போறேன். என்னண்ணே இன்னைக்கு வெளியே மழை இப்படி பெஞ்சிட்டு அடக்கு. இன்னைக்கு அப்போ நமக்கு வேலை இல்லையா? ஆமா தண்டமாணி, மறுபடியும் ஏதோ ஒரு புயல் வந்திருக்கான். அதனாலதான் மழை இப்படி பெஞ்சிட்டு அடக்கு. ஓனர் கொஞ்சம் பார்த்து மழை நின்னப்புறம் வாங்கினாரு. அதனாலதான் சரின்னு இருக்கேன். நேரத்தே சிமெண்ட் மூட்டை குண்டு மூட்டை எல்லாம் வெளியே கிடந்ததெல்லாம் தூக்கி உள்ள போட்டுட்டோம். நல்ல வேலை, இல்லாட்டினா எல்லாம் மழையில நனைஞ்சிருக்கோம். இருந்தாலும் கல்லு காயதுக்கு வெளியே வச்சது அதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி தானே இருக்கும் சிமெண்ட். ஆமா, அது அவ்வளவுதான், அது நஷ்டம்தான். எல்லா வேலையிலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது என்னண்ணே. எல்லா தொழிலையும் லாபம் நஷ்டம்னு எல்லாம் வரதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆமா, நேத்து யார்கிட்டயே வட்டிக்கு வாங்க போறேன்னு சொல்லி போனியா, வாங்கினியா? அப்படி அதை அண்ணே கேக்குறீங்க? அங்க போனா அவன் பார்த்தாலே பயமா இருக்கு. அவனை இவனை காசு தரலன்னு அவன் கையோட காலோடங்கான். அது கேட்கும் போதே பயமா தான் இருக்கு. நம்மளாம் நாளை பின்ன காசு வட்டி கட்டி கட்ட முடியலன்னா நம்ம கை காலையும் உடச்சி போட்டுருவானுவோ போல இருக்கு. அதனால வாங்க வேண்டான்னு வேற நான் திருப்பி வர பார்த்தேன். அதுக்குள்ள மறுபடியும் அவன் பார்த்துட்டான். என்ன யாரது எங்க வந்தியேன்னு சொல்லி கேட்டுட்டான். வேற சும்மா வந்தேன்னு சொன்னாலும் கையை காலை உடச்சி போடுவானோன்னு பயந்து இப்படி வட்டிக்கு வாங்க வந்தேன்னு சொல்லி சொன்னேன். அந்தால அப்போ ஏதாவது அடமானத்துக்கு பத்திரம் கித்திரம் இல்லை ஏதாவது ஒன்று தந்தாதான் தருவேங்க. அந்தால சரி நான் அப்புறம் பார்த்து சொல்றேன்னு வந்துட்டேன். எவ்வளவு வட்டி? 2 பைசா வட்டியா? நான் ஒரு 4 லட்சம் கேட்டேன், தாரேன்னா. இப்போ அடமானத்துக்கு தான் என்ன பண்ணேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னைய கொண்டு போய் அடமானமா வைல. அட நீங்க வேற அண்ணே, உயிர் இல்லாத பொருளுக்கு கூட மதிப்பு இருக்கு. நம்ம உயிர் உள்ள மனுஷனுக்கு தான் மதிப்பு இல்லாம போச்சு. நம்மள அடமானம் வச்சுட்டு அவன் என்ன தர போறான்? 5 பைசா தரமாண்டா போங்க. ஏதாவது வீட்டு பத்திரம் இருந்தா கொண்டு வந்து தாங்க, தாரேன்னு இருக்கான். 2 பைசா வட்டி 4 லட்சத்துக்கு எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு? 8000 தானே? ஆமா, உன் சம்பளம் எவ்வளவு? சம்பளம் 15. அதுல பாதி வட்டிக்கு கொடுத்துட்டேன்னா மாசம் 8000 கொடுத்துட்டா நீ எப்ப நீ வந்து ஒரிஜினல் கடன் அடைப்ப 4 லட்சத்தை? நீ எதை நம்பி இப்படி நீ கடன் வாங்குறன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கு. அது 4 லட்சம் என்னத்துக்கு சடங்குக்கு? உனக்கு ஒரு பவுனுக்கு ஏதாவது ஒரு நகை செய்யறனாலும் அது ஒரு 70,000 முடிஞ்சு போயிருமே. அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு செலவு பண்ணணும், லட்சக்கணக்கில் வாங்கணும் கடன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கு. ஒரு 1 லட்சம்னாலும் பரவாயில்ல, 4 லட்சம் என்னத்துக்குல உனக்கு? இல்லைண்ணே, 1 பவுனுன்னு போட்டால் மரியாதையா இருக்குமா? கடனை உடனே வாங்கினாலும் ஒரு 4 பவுனுக்கு வாங்கி போடலான்னு ஒரு ஆசை தான். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசைலாம் இருக்கக்கூடாதுல. நீங்க இப்படிதானே இப்படி திட்டுவியன்ட்டு தான் உங்ககிட்ட எதுவும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்க, நீங்களும் சும்மா இருக்க மாட்டேங்க. நீங்க கேட்கறதுனால நானும் வேற உளறிறியேன். எல்லாம் தலைய அடமானம் வச்சாலும் 4 லட்சத்தை நீ சம்பாதிக்க காசுல அடைக்க முடியாதல. வேற எதுக்கு நீ 4 லட்சத்துக்கு இப்ப நீ கடனை வாங்கணும் வட்டிக்கு வாங்கணுங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கு முதல்ல நீ பதில சொல்லு. நீ இப்ப அடமானத்துக்கு என்ன தப்பி வைக்க போற? அதெல்லாம் சீக்கிரட்டுனே, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொன்னா வேற நீங்க சத்தம் போடுதிய. நீ என்ன பண்ணுவியோ பண்ணுப்பா. இனிமே உன்கிட்ட இதை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒவ்வொரு தடவையும் நினைக்கேன். ஆனாலும் என் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்கு. என்னமும் பண்ணுப்போ. ஆனா ஒண்ணு, கடன் உடனே வாங்கி நீ அதுலயே சாவ போற வருது. அதுவும் கந்து வட்டிக்கு கடன் வாங்கவே என்னைக்கு நல்லா இருக்க மாட்டான் பாத்துக்க. எத்தனை குடும்பம் இப்படி சீரழித்து தெரியுமா கடனை வாங்கி? நீ வாழ்நாள் பூரா சம்பாதிச்சாலும் இந்த கடன் எல்லாம் அடைக்க இயலாது பாத்துக்க. அதான் எங்க அக்கா ஒரு சொத்து தாரேன்னு இருக்கால, அந்த சொத்து தந்தனா அதை வித்து நான் அந்த கடன் அடைப்பேன். ஆனா உனக்கு அறிவு இருக்கா இல்லையால? உனக்கு கூமுட்ட பயல உங்க அக்கா அப்ப சொத்து தாரானா அந்த சொத்தை வித்து அவளுக்கே அந்த கடனை அடைப்பியோ? அதுல என்னெல்லாம் உனக்கு லாபம் இருக்கு? அறிவு கட்ட வேணாம். என்ன என்னன்னு திட்டன்னு எனக்கு தெரியல. அட ஆமால, அதை நான் யோசிக்கலையே. அந்த சொத்தை வித்து உன் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணியதுக்கு உன் பிள்ளைக்கு செலவாச்சுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ அந்த சொத்தை வித்து அவன் பிள்ளைக்கு செய்யறதுக்கு எதுக்குல நீ செலவு பண்ணணும் எனக்கு புரியல. இருந்தாலும் இப்போ நான் கௌரவத்துக்குன்னு நான் ஒரு முறை செய்யணும்லான்னே. அதை யாருன்னே செய்வா? அது நான் தானே செஞ்சாவனோ. எப்படி பார்த்தாலும் என் முறை ஒன்று இருக்குல்ல. முறை இருக்கு குறை இருக்குன்னு உன்கிட்ட பேச ஆகாதுல. கையில ஒரு 5000 கொடுத்து என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு கொடுத்துட்டு சடங்கு முடிச்சுட்டு வருவானா? கடன் எடுக்கானா கடன். அவன் வட்டிக்கு வாங்கி சீரழிய போறான். இவன் மூளையை கலட்டி வித்துட்டானா என்னமோ தெரியல. எப்ப வேற மூளை இல்லாதவன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இவர் எப்பயும் இப்படிதான் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாரு. இவர் பேசுறதெல்லாம் காதில் வாங்கப்படாது. நம்ம போய் இன்னைக்கு லட்சுமி பத்திரத்தை எப்படி ஆயினும் பீரோவில் இருந்து ஆட்டையை போட்டு வரணும். இன்னைக்கு மழையாக தான் இருக்குது. இன்னைக்கு வேலையும் இருக்காது போல தெரியுது. நேராக சைக்கிள் எடுத்துக்கிட்டு நேராக லட்சுமி இல்லாத நேரமாக பார்த்து வீட்டுக்குள்ளே பூந்து பத்திரத்தை எடுத்துகிட்டு வர பார்க்கணும். சடங்கு வேற நெருங்கிருச்சு. இன்னும் நம்ம பொருள் ரெடி பண்ணலைன்னு நினச்சா வருத்தமாக இருக்குது. சரியான நேரம் பார்த்து பீரோவில் இருந்து பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துடணும்.
ஐயோ எங்க அம்மா சத்தம் கேக்குதே. அக்கா உங்க அம்மா அங்க விளக்கமாத்த எடுத்துட்டு வராவ. எங்க? இந்தா அங்க பாருங்க. ஓ மை காட். சின்ன பிள்ளைகள கூட்டி சேர்த்துக்கிட்டு மலையில ஆட்டத்தை பாரு இவளுக்கு ஆட்டத்தை. இதா வாரேன் இரு. ஐயோ சின்ன பொண்ணு, இதுக்கு மேல இங்க இருந்தனா உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. எப்படியாயினும் தப்பிச்சு ஓடிரு. எங்க ஓடினாலும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் சோத்துக்கு. அப்ப பாரு உன் காலை உடிச்சு அடுப்புக்குள்ள வைக்க இரு. நான் சாப்பிட வந்தாதானே, நான் தான் வரமாட்டேனே. ஏ வாடு காலி கழுத என்ன ஓட்டம் ஓடியான்னு பாரு. அவ அத்தையாய் இறங்காதானே இருக்கா. வேற அப்படித்தானே பண்ணுவா இவளும். காலை முடிச்சு இவளை அடுப்புக்குள்ள வச்சாதான் இவளும் சரிபட்டு வருவா. பாத்துக்கிட்டு இவளுக்கு ஒரு நாள் சூடு இழுப்பு இழுத்தாதான் இவளும் சரிபட்டு வருவா. எல்லாம் இந்த அப்பையும் கொடுக்க செல்லத்துலதான் இவ இந்த ஆட்டம் ஆடியா. எல்லாம் அந்த மனசுன்னு சொல்லணும். பொம்பளை பிள்ளைன்னு ரொம்ப செல்லம் கொடுக்காரு. இப்படி செல்லம் கொடுத்தே இதை கழுதையாக்க போறாரு வேறு. எல்லாம் நம்ம தலையெழுத்து. எல்லாம் நாளைக்கு நம்ம தலையில தானே வந்து விடியும். எப்படியோ நல்ல வேலைப்பா, காலேஜுக்கு லீவு போட்டாச்சு. எங்க இந்த மலைக்குள்ள போனமோன்னு நினைச்சேன். கடைசியில அம்மா போக வேண்டான்னு சொல்லிட்டான். அதனால தப்பிச்சேன். ஆமா சந்தியா, நீ சும்மா இருக்க மாட்டியா? போனோம்னு துணிட்டு கிடந்த. அதுக்கப்புறம் யாரோ போன் வந்த மாதிரி இருந்து எடுத்துக்கிட்டு போனேன். அதுக்கப்புறமா காலேஜுக்கு நீயும் போகலன்னுட்ட. என்ன விஷயம்? உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் காலேஜுக்கு போகலன்னு நீயும் போகலன்னு இருந்துக்கிட்டியோ? இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் யாரெல்லாம் ஃபோன் பண்ணனா? பேசிட்டு வந்தப்பதான் சரி அம்மா நான் இன்னைக்கு லீவ் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது வரைக்கும் போனோம்னு சொல்லிக்கிட்டு கிடந்தேன். அது ஒன்றும் இல்லை, சரண் தான் ஃபோன் பண்ணான். ஓ உங்க ஆளு போக வேண்டான்ட்டாரோ? ஏப்ப லூசு, அதுக்கு இல்ல. அங்கே போற வழியில அங்க காத்துல நிறைய மரம்லாம் உளுந்து கிடக்குதான். அதனால போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நீ போக வேண்டாம் அப்படின்னா. அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு நானும் வேற போல. அவனும் இன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு அங்கங்க வெளியில போறானா. அதனால நானும் இன்னைக்கு காலேஜ் போல. நீயும் போனா அங்கங்க வண்டிலாம் நிப்பாட்டி போட்டு சிரமமா இருக்கும், நீ பேசாட்டிக்கு வீட்லயே கடை அப்படின்னா. அதான் சரின்னு நான் லீவ் போட்டேன். பாடுறா அவ்வளவு பாசமா சாருக்கு உன் மேல. இந்த கலவரத்துலயும் உங்க கூத்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. என்ன சும்மா இருவே சோனி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எம்மா என் பிள்ளைகள் ரெண்டா என்ன பண்ணுது? நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஏவே சோனி சும்மா இருவே. என்னது? எம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவன் லூசு கணக்கா எதையாவது ஒண்ணு பேசிட்டடப்பா. அதெல்லாம் கண்டுக்காதம்மா. என்னம்மா? ஏடா மழை கொஞ்சம் இப்பதான் வெறிச்ச கணக்கா இருக்கு. நான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? நீங்களும் பத்திரமா இருப்பீங்களா வீட்டுல? எதுக்கு இப்ப இந்த மழைக்குள்ள அங்க போய் கைய கால உடச்சிட்டு கிடக்கறக்கா வலிக்கு விழுந்து? இல்லலா, ஒரேட்டு போய் தோட்டத்தை என்ன ஏதுன்னு எப்படி கிடக்குன்னு பாத்துட்டு வரலாமேன்னு பாக்கேன். அதான் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. வீட்டுல கடை மழைலாம் வெறிச்சப்புறம் வெயில் அடிக்கணும், அதுக்கப்புறம் போய் தோட்டத்தை பாத்துக்கிடலாம். இப்பயே போய் பாக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. ஏலா தோட்டத்து பக்கமே போலாம், நாள் கணக்கு ஆகி போச்சு. இப்ப மழைக்குள்ள என்னென்னு கிடக்கோ படலை கிடலாம் மாடு கிடு முட்டி அந்தால சாச்சி போட்டுன்னு வை. உனக்காம வேற அவளும் உள்ள போய் எல்லாம் அள்ளிட்டு போயிருவாவ. தேங்காய் எல்லாம் கடனா பறக்கிட்டு போயிருவாவ. அதான் போய் ஒரு பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரலாமான்னு பாக்கேன். ஆமா இத்தனை நாள் பாக்கலையா தோட்டத்தை போய் ஒழுங்கா. இப்ப போய் இந்த மழைக்குள்ள பாக்க போறாளாம். சும்மா கடவை கைய காலம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாத கொம்மி. இந்த மழைக்குள்ள வந்து யாரும் களவாண்ட போறாவ போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் களவாண்ட முண்டாவ. நீ ஒம்பாட்டுக்கு கடை பொங்கல் வேலை சோறு கறி ஆக்க சொல்லிடுவேன்னா நினைச்சுக்கிட்டு என்னைய போவன்னா இருங்கியோ. நாங்கதான் யூடியூப்பை பார்த்து சூப்பரா சோறு கறி ஆக்குவோமே. அப்புறம் என்னலாம் பொங்கி ஆக்கி தின்னுட்டு 2 பேரும் கடங்க. நான் ஒரு 8 போயிட்டு ஓடி வந்துடுறேன். இவ சொன்னா கேட்க முண்டா. இந்த மழைக்குள்ள போய் கைய கால வலிக்கு உளுந்து உடச்சிக்கிட்டு இது உடச்சிட்டு வந்தாதான் இவ சரிப்பட்டு வருவா. என்ன நீயும் போறா சொல்றத சொல்லிட்டேன்ப்பா. அம்மா அம்மா போயிட்டு வந்துடுறேன்னு 2 பேரும் பத்திரமா இருங்க. ஹாய் ஹலோ நமஸ்தே. அது யாரு? சின்ன பொண்ணா வாமா வா. வந்துட்டேன். ஆமா இந்த மழைக்குள்ள என்ன நீ வந்தா உங்க அம்மா வெளியே விடாண்டானே. எங்க அம்மா விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு வந்தாவ, நான் ஓடியே வந்துட்டேனே. அதானே சின்ன பொண்ணா கொக்கா அடியில இருந்து தப்பிக்கிறதுல ஒன்னா நம்பர் ஆச்சே. சரி நீங்கள் இருந்து பேசிட்டு இருங்க, நான் தோட்டத்து வரைக்கும் போறேன், போயிட்டு வரேன். அம்மா பொய்யே ஆகணுமா? ஆமாடா, குடிக்க ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் எடுத்து கூடையில போட்டுட்டு போயிட்டு ஓடியாரேன். ஆமா சொல்ல தவறாத கோட்டசாமி, இன்னைக்கு மழைக்குள்ள பொய்யே ஆவாரு. பெரியம்மா எங்க இந்த மழைக்குள்ளேயே தோட்டத்துக்கு போறாவலாம்? மரத்துக்கெல்லாம் தான் தண்ணி பாய்க்க வேண்டிய வேலையே இல்லையே, அப்புறம் எதுக்கு போறாவ? அதத்தான் நாங்களும் சொன்னோம், அப்பயும் கேட்காம போறா. என்னத்த சொல்ல, நம்ம பேச்செல்லாம் அந்த வீட்டுல எடுபடுமா? அவங்க இஷ்டத்துக்கு தான் போவாவ வருவாவ. எப்படியோ பத்திரமா போயிட்டு வந்தா சரிதான். இந்த சந்தியா கிடிக்கி சொன்னா கொஞ்சமாதான் அவ கேப்பா. இவளாவது சொல்லுவான்னு பார்த்தா இவளும் ஒண்ணும் சொல்லாண்டங்க. ஏவ நான் சொன்ன மட்டும் அவ கேப்பாளோ? நானும் இப்ப சொல்ல தானே செஞ்சேன். அப்பயும் அவ போவேன்னு சொல்லிட்டு போறா. நான் என்ன பண்ணேன்?
சும்மா எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லாத பத்துக்க. நீ கொஞ்சம் கோவமா இரு, நீ போவாண்டான்னு சொன்னா அவ கேட்கதான் செய்வா. நீ சும்மா போவையா செய்யணும் வரையா செய்யணும் அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருந்தா அவ சரி போறேன்னு தான் போவா. நீ தான் சத்தம் போடனா பெரிய பிள்ளை, நான் சொன்னேன்னா சின்ன பிள்ளை, நீ பேச்சு எடுபடாது. சும்மா எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காத பத்துக்க. சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. நானே ஸ்கூலு லீவ் விட்டாச்சு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு வந்தேன்னா உங்க 2 பேரும் சண்டையும் பார்க்க இயலாது போல இருக்க. பாருங்க சின்ன பொண்ணு, இவதான் சும்மா தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வரா. இப்ப லட்சுமி வீட்டுல தானே கிடப்பா, எப்படி உள்ள போய் நம்ம பத்திரத்தை பீரோல இருந்து எடுக்குது? வீட்டுக்கு பின்னாடி யாரு பிடிச்சு மெதுவா போயிடலான்னு பார்த்தாலும் பயமா உள்ள இருக்கு. கொஞ்ச நேரம் வீட்டை நோட்டம் விடுவோம். வீட்டுல பிள்ளைகள் காலேஜுக்கு போச்சா இன்னும் வீட்டுல கிடக்கான்னு தெரியல. இவளும் தோட்டத்துக்கு போயிருந்தானா வீடு சும்மாதான் கிடக்கும். நம்ம பாட்டுக்கு தைரியமா உள்ள போய் பத்திரத்தை எடுத்துட்டு போயிடலாம். ஒருவேளை மழை வருதுன்னு சொல்லிட்டு வீட்லயே கிடந்துட்டான்னா இவ வீட்டுல எல்லாம் கிடப்பா. பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு போச்சுன்னா இவ கொஞ்சம் வீட்டுல தூங்குனான்னா அசந்த நேரத்துல போயிட்டு தூக்கிட்டு வந்துடலாம். சரி கொஞ்ச நேரம் நோட்டம் விட்டு பார்ப்போம். யாரும் நம்மளை பார்த்து போட்டுக்கிட்டு கொடுத்துறாம யாரு கண்ணிலையும் படப்படாது. மழையா இருக்கிறதுனால யாரும் இப்போதைக்கு வெளியே வராண்டாவன்னு நினைக்கேன். ஐயே என் பொண்டாட்டி, இவன் நம்மள பாத்திரப்படாத, நம்ம இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிடுவோம். கொடை எடுத்துட்டு வந்திருக்கணுமா? கொஞ்சம் மழை தூரல் பொடிய மாதிரிலாம் இருக்கு. சரி, மழையில நனைஞ்சா என்ன ஆக போகுது, பாத்துக்கலாம், போயிட்டு வருவோம். இவன் இந்த மழைக்குள்ள எங்க கிளம்பிட்டா? கூட கடையெல்லாம் எடுத்துட்டு போறதா பார்த்தா தோட்டத்துக்கு போற மாதிரி தான் தெரியுது. தண்ணி பட்டெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு போறா. இந்த மழைக்குள்ள என்னத்துக்கு தோட்டத்துக்கு போனோம்? தோட்டம் என்ன தண்ணி வைக்காமையா கிடக்கு? மழையில அது பாட்டுக்கு தண்ணி ஊறிட்டு அடக்க போகுது. இவன் என்னத்துக்கு இப்ப கூட தூக்கிட்டு போறாளா தெரியல. யார பாக்க என்னனையும் போயிட்டு போறா. இவ போனதும் நல்லதாதான் போச்சு. நம்ம பத்திரத்தை எடுக்க வந்தோம், எடுத்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இந்த மழைக்குள்ள தோட்டத்துக்கு போறான்னா இவளுக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும்? பெய் போவாதன்னு சொல்லி நிப்பாட்டுவோமா? சொன்னா கேட்கவா போறா? எதுக்கு நமக்கு வம்பு? நம்ம வந்த வேலையை பார்ப்போம். பிள்ளைகள் எப்படியும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கோம். பூமாரி இல்லையே, பூமாரி இல்லாம நம்ம என்னைக்கு விளையாடி இருக்கோம்? பேசாட்டிக்கு பூமாரியும் கூப்பிடுவோமா? பூமாரி வீட்டுல அவைய அப்பா இருக்காவன்னு சொன்னா. அவைய அப்பா இருந்தா வெளியே எங்கேயும் விடாண்டாவன்னா, அதனால அவ வர்றது கஷ்டம். நம்ம தான் வேணா அங்க போனோம். அவைய அப்பா வீட்டுல இருக்கும்போது நம்ம எங்க போய் அங்க போறது? ஏன்னா அவளுக்கே போன் பண்ணி கேப்பமா வரட்டுமான்னு நம்ம 3 பேரும் அங்க போயிடலாம். ஆமா, வேணா போன் பண்ணி கேளுங்க. அவங்க அப்பா எதுவும் சொல்ல மாட்டாவன்னா போலாம். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாவ. இதை வேற போன் பண்ணி நான் உங்க வீட்டுக்கு வரலாமா வேணாமான்னு கேட்டுக்கிட்டா இருப்பாவ. அப்ப என்ன சொல்ற, போலாங்கியா? ஆமா, போலான்னா வாங்க போவோம். பூமாரி வீட்டுல சதீஷ் எல்லாம் கிடப்பான், அங்க போய் வேணா விளையாடலாம். ஐயா, அம்மட்ட சொல்லலையே. நம்மள அம்மா வீட்டுல தானே இருக்க சொன்னா. அம்மா தான் தோட்டத்துக்கு போயிட்டாளா, அம்மாட்ட அப்புறம் போன் பண்ணி சொல்லிக்கிடலாம். வாங்க போவோம். அம்மா அதுவும் சரிதான். சரி, அங்க போயிட்டு போன் பண்ணி அம்மாட்ட சொல்லிடலாம். சீக்கிரம் வாங்க வாங்க போவோம். எப்படியோ யாரி குதிச்சு வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இனிமே நைஸா உள்ள போகணுமே. வீட்டை பூட்டிட்டு போயிருப்பாளோ? எதுக்கும் முன்பக்கம் வாசல போய் பார்ப்போம். பின்பக்கம் எப்படியும் பூட்டிதான் இருப்பா. முன்னாடி பக்கம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். அட, நம்ம பிள்ளைகள் இவ்வளவு நேரம் வீட்டுலதான் இருந்திருக்கு. இப்பதானே போகுதுவே. அப்ப இந்த பிள்ளைகள் இன்னைக்கு காலேஜுக்கு போலையா? வீட்டுலதான் இருந்தது. இது வைப்போம். நல்ல வேலை இதுவே இருக்கும்போது உள்ள போகல. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு சாவிய கதவுக்கு மேலதான் வச்சிருக்கோம். கதவை உடைக்கணும்னு அவசியம் இல்லை, திறந்தே உள்ள போயிடலாம். நல்லதா போச்சு. அவன் எடுக்க முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. பீரோ சாவிய வேற எங்க வச்சிருக்கான்னு தெரியல, அதை மட்டும் தேடணும். ஒரு சில திறந்துதான் போட்டிருப்பா. இப்பயும் அவ நம்ம போனதை எடுத்துக்கிடலாம். ஏக்கா எங்க போறீங்க? தோட்டத்துக்கு பா தம்பி, தண்ணி நிறைய கிடக்கு. அவன் அங்க வெள்ளம் வர போதுன்னு சொல்லிட்டு நீங்க இப்ப ஆத்துக்கு தோட்டத்துக்கு போறேன்னு போறீங்க. வெள்ளம் வரப்போது அவனுங்க வீட்டுக்கு போற வழியை பாருங்க. நானே ஆடு மாடுகள் எல்லாம் பத்தி விட்டுட்டு வரேன், அது வெள்ளத்துல சிக்கிடக்கூடாதுன்னு. நீங்க என்னன்னா இப்ப தோட்டத்துக்கு போறீங்க, பார்த்து வீடு போய் சேருங்க திரும்பி. என்ன இந்த பையன் இப்படி சொல்லிட்டு போறான்? வெள்ளம் வருதுங்க. ஒருவேளை பக்கத்துல ஆத்து வெள்ளம் ஏதோ கரையை உடைச்சிட்டு எதுவும் தண்ணி கிண்ணி வருது என்னன்னு தெரியலையே. இவன் வேற பையன் உடுத்தி விட்டுட்டு போறானே. இனிமே திரும்பி வீட்டுக்கு தான் போகணுமோ? இந்த பிள்ளைல அப்பயே சொல்லிச்சு, நம்ம தான் கேட்கல. இந்த மழைக்குள்ள என்னத்துக்குன்னு திட்டிட்டு அடந்தாளுவேன். சரி, இனிமே வீட்டுக்கே போவோம். வேற வெள்ளங்கள்லாம் வந்தாலும் வேற நம்ம தோட்டத்துக்குள்ள ஒத்தையில கிடந்துட்டு பொம்பளையால என்ன பண்ண முடியும்? இங்கே திரும்பிடுவோம். இங்கனே நிறைய தண்ணி கட்டி போச்சு. இனிமே அங்க வரைக்கும் போனோன்னா வேற கழுத்தளவு தண்ணி ஆகி போச்சுன்னா வேற வெளியே வந்துக்கிட இயலாது. சரி, நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். நல்ல வேலை இந்த பையன் சொன்னா, இல்லாட்டின்னா அங்க ஆத்துக்குள்ளதான் மாட்டி இருக்கணும். நகை கிடைச்சிச்சுன்னா இன்னும் சந்தோஷம். பத்திரம் கூட தேவையில்ல, நகையே கொண்டு போய் போட்டுடலாம்.
எது கிடைச்சாலும் நமக்கு லாபம் தான். நல்ல வேலை லட்சுமியும் தோட்டத்துக்கு போயிட்டா, இந்த பிள்ளைகளோட வீட்டுல இல்ல. கதவை திறந்து நல்லபடியா உள்ள வந்தாச்சு. இதே போல பத்திரமா பொருள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம்னா தப்பிச்சிருவோம். இன்னைக்கு யாரு நெஞ்சில முழிச்சேன்னு தெரியல, நமக்கு எல்லாம் சாதகமாவே அமையுது. இரவு திறந்து பார்ப்போம். திறந்துதான் கிடக்கும் இப்பயும். நான் சொல்லல, என் பொண்டாட்டி எப்பயும் பீரவை திறந்துதான் போட்டிருப்பா. திருடன் திருடிட்டு போறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். பாரு, திறந்த உடனே நகையதான் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. இந்த மாதிரி எந்த பொம்பளையும் வீட்டுல நகைய வைப்பாளாக்கும். திருட நல்லா திருடிட்டு போட்டுன்னு வச்சிருப்பா போல இருக்கு. சரி, நமக்கு நல்லதா போச்சு. நம்ம ஒண்ணு நினைச்சா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கு. சரி, இதுல இருக்கட்டும். வேற என்னென்ன தேரும்னு பாப்போம். இதுவே 4-5 பவுன் தேரும். சிமிக்கு எப்படியும் 1 பவுன் இருக்கும். ஒரு 6 பவுன் தேருமோ? சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம காட்டுல மழைதான். எதுக்கு வந்து வீட்டு பத்திரம் எங்கன்னு இருக்குன்னு பார்த்து வச்சுக்கிடணும். நாளை பின்ன எதுக்குன்னா யூஸ் ஆகும். குடிகாரன் தானே என்னைய அடிச்சு பத்தியா? இந்த குடிகாரன் வீட்டு பத்திரத்தை வச்சு குடிக்க போறான் பேர் இனிமே. இந்த கதவை சாத்தில வச்சிருந்தேன், தண்ணி கிண்ணி உள்ள வந்துறானு. இது எப்படி திறந்துச்சு? இந்த பிள்ளைகளை திறந்து போட்டுட்டுவளோ? வீட்டு பத்திரம் இனிமே பத்திரமா என்கிட்ட இருக்கட்டும். எப்பனா எனக்கு யூஸ் ஆகும். அடே திருட்டு பயலே, திருடன் ஓடியாங்க. இந்த கட்டை எங்க? என்னது திருடனா? ஏடி லட்சுமி, நான் திருட இல்ல, உன் புருஷன். நீ புருஷனும் கிடையாது மனுஷனும் கிடையாது. இந்தா வாங்கிக்க. ஐயோ, நான் செத்தேன். நான் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்து நகை பணம் அவளத்தையும் திருடிட்டு போனான்னு வந்திருக்கிய. ஆமா, வீட்டுல கோடியா பணம் வச்சிருக்கா. இவர்கிட்ட திருடிட்டு போக வந்தாவ. உனக்கெல்லாம் இந்த அடி பத்தாது. இரு திருட்டு பய, என்ன நீ என் பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து வச்சிருந்த நகையை திருட வந்திருக்கான்னு பாரு. ஐயோ லட்சுமி, என்னைய அடிச்சு கொண்டு விடாத. சொல்றத கேளு. இன்னும் என்னத்த கேட்கணுங்க? நீரு சொல்றதெல்லாம் கேட்டு இருந்த காலம் போதும். இன்னும் என்ன சொல்லி என்ன ஏமாத்த போறியாரு? என் பிள்ளைகளுக்கு நான் சிறுக சேர்த்து வச்சு நகையில கை வைக்க ஆரம்பிச்சுட்டீர்ல நீரு. என் மனசே ஆரம்பிட்டுக்கு. உங்களை எத்தனை தடவை நான் நம்பி ஏமாந்திருக்கேன் தெரியுமா? இது என்னது? இது என் விட்டு பத்திரம் தானே. இந்த பத்திரத்தையும் நீரு எடுத்துட்டு போனான்னு முடிவு பண்ணிட்டீர்ல. என்னைய நடுத்தருவுல விட்டுட்டு போனீரு. இப்போ இந்த நகையும் எடுத்துட்டு போயிட்டு இந்த வீட்டு பத்திரத்தையும் எடுத்துட்டு போயிட்டு வித்து குடிச்சு நாசமா போனான்னு முடிவு பண்ணிட்டீரா தானே? நாங்களும் தாயும் பிள்ளைகளும் எல்லாம் நடுத்தருவுல ஒண்ணு இல்லாம நிக்கணும்னு ஆசைப்படுறீரு அதானே? எங்க அம்மா எனக்குன்னு விட்டுட்டு போனது இந்த ஒரு வீடுதான். இந்த வீட்டையும் நீரு ஆட்டையை போட்டுட்டு போலான்னு பாக்கியாரு. உமரை நான் என்னத்த சொல்ல? எனக்கு ஆத்திரம் அடங்க மாட்டேங்கு. அன்னைக்கு உமரை அடிச்சதுக்கே நான் எத்தனை நாள் ராத்திரி தூங்காம கடந்தேன் தெரியுமா? இப்பவும் அடிக்கிறேன்னு மனசு எனக்கு கேட்கவே மாட்டேங்கு. வீட்டை விட்டு துரத்தி விட்டாலாவது திருந்துவீர்னு நினைச்சு அனுப்பி விட்டேன். அப்பயும் நீர் திருந்தல. இன்னும் திருந்தாம இப்படி இருக்கிறதுக்கு நீர் என்னைக்கு வராதீங்க. இந்த வீட்டு பக்கமோ போயிருங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். நான் இந்த 2 பிள்ளைகளுக்கும் மருந்து கொடுத்துட்டு நானும் மருந்து கொடுத்துட்டு செத்து போறேன். ஐயோ லட்சுமி, அப்படியெல்லாம் பேசாத லட்சுமி. வேற என்னையும் எப்படி பேச சொல்றீரு? வேற நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க வித்து குடிச்சிட்டு நாசமா போயிட்டு கிடந்தீர்னா வேற நாங்களும் என்னத்துக்கு இருக்கணும்? இங்க தெருவுல நான் 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு பிச்சை எடுக்க முடியும்? லட்சுமி, நான் குடிக்கிறதுக்காண்டி நான் வரல. நான் அன்னைக்கும் நான் எங்க அக்காவுக்கும் செய்ய வேண்டிய முறையை செய்யறதுக்கு தான் நான் அன்னைக்கு உன்ட்ட நகையை கேட்டு வந்தேன். நீ அப்பையும் தரமண்டேன்னு அடிச்சு விரட்டிட்ட. சரி, இப்போ நான் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுனாலும் செய்முறையை செஞ்சுட்டு அப்புறம் திருப்பி வீட்டை உனக்கே தெரியாம அடமானம் வச்சதை திருப்பி தந்துடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ வந்து பாத்துட்ட. சரி, நீ எதுவும் கோவப்படாத. எனக்கு எதுவும் வேண்டாம். நான் எப்படி ஆயினும் பார்த்து நான் என்னோட செய்முறையை செஞ்சிருவேன். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஓய், நீர் இதுக்கு இதெல்லாம் வாங்கி வித்து குடிச்சிட்டு நாசமா போனாலும் பரவாயில்ல. அவனுக்கு கொண்டு போய் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கீரா? உங்களுக்கு அறிவு இருக்கா? அறிவு கெட்ட மனுஷனே. இங்க பாரு லட்சுமி, நீ எங்க அக்காவுக்கு செய்யத எப்படி சொல்லாத. எங்க அக்கா சொத்தை எழுதி தரேன்னு சொல்லியிருக்கா. அங்க பழைய இடத்துல வீடு ஒண்ணு இடம் கிடக்க, அதை உனக்கு தான் எழுதி தருவேன்னு சொல்லியிருக்கா. உன் பிள்ளைகளுக்கு கல்யாண வயசு வரும்போது நான் கண்டிப்பா எழுதி தரேன்னு. அது நமக்கு தான். இப்ப சடங்கு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு பிரம்மாண்டமா செய்யா. அப்ப நம்ம தாய் மாமே முறைக்கு நான் செய்யலன்னா அது கௌரவ குறைச்சல் இல்லையா எனக்கு? நீயே சொல்லு. நீர் இவ்வளவு உங்க அக்காக்கு செய்யணும்னு சொல்றீரே, உங்க அக்கா வீட்டு பத்திரிக்கையில உன் பேரு போட்டிருக்காளா? பாத்தியரா நீரு? அதெல்லாம் தாய் மாமன் பேரு போடாம இருப்பாளா? அதெல்லாம் எங்க அக்கா போட்டுருவா. சரி, இப்ப என் வீட்டுக்கு வந்து என் வீட்டு பொருளை அடமானம் வைக்கணும்னு சொல்லி நீரு எடுக்க வாரியற. நானும் உமரு பொண்டாட்டி தானே. பிள்ளைகள் இருக்கு 2 பிள்ளைகள். எங்களோட பேரை போட்டாவளா இல்லையான்னு நீரு பாத்தியலா? அதை போடுவாளா உன் அக்கா? வீடு தேடி வந்து பத்திரிக்கை வைப்பாளா? எதுவும்
பத்திரிக்கையில என் பேரெல்லாம் போட்டு என் பிள்ளைகள் பேரை போட்டு அவ என் வீட்டு வாசல் தேடி வரட்டும், முறைய செய்யலாம். இல்லாட்டினா நீர் எப்படி செய்வீரோ செய்யுங்க. நான் ஒரு குண்டு மணி கூட செய்யறதுக்கு நான் என்கிட்ட இருந்து எதுவும் தர மாட்டேன். அப்போ பத்திரிக்கையில உன் பேரை போட்டு பிள்ளைகள் பேரெல்லாம் போட்டு அவ வந்து கூப்பிட்டான்னா நீ செய்முறையெல்லாம் செய்வ தானே? ஆமா செய்வேன். உங்க அக்கால முத என் வீட்டு படியேறி என் வாசல் தேடி வந்து கூப்பிட சொல்லுங்க. அப்ப நான் வாரேன், வந்து செய்யறேன். அப்பன்னா நீ சமாதானம் ஆயிருவல்ல லட்சுமி, என்னையும் வீட்டுல சேர்த்துப்படலாம். அப்படியெல்லாம் நான் ஒன்னும் சொல்லல. நீரு தாய்மாம முறை செய்யணும் உங்க கௌரவம் கெட்டு போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீர்ல, உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காண்டிதான் நான் வாரேன்னு சொன்னேன். நான் ஒன்னும் உமரை சேர்த்துக்கிடியேன்னு சொல்லல. சபைக்கு செய்முறையை செஞ்சுட்டு நீரு உமர பாட்டை பார்த்துட்டு போறான், நான் எவன் பாட்டை பார்த்துட்டு போறேன். அதுக்கு சரின்னு சொன்னா நகை முறை செய்முறை செய்யலாம். சரி லட்சுமி, எனக்கு இது போதும். நான் போய் எங்க அக்காவை பார்த்து பேசுறேன். பேசி அவளை நான் உடைய சடங்குக்கு கூப்பிட சொல்றேன். நீயே இவ்வளவு இறங்கி வரும்போது எங்க அக்கா இறங்கி வரமாட்டாளா? நான் பார்த்து எப்படியும் பேசுறேன். முத போய் பேசுங்க, அப்ப தெரியும் உங்க அக்கா யாருன்னு. சரி லட்சுமி, எங்க அக்காவோட நான் வாரேன். பாரு, வீட்டு பத்திரம் நகை இங்க எல்லாம் வெளியே எடுத்து போட்டிருக்கான் அந்த மனுஷன். அவ்வளவுக்குள்ள ஆகி போச்சு இந்த ஆளுக்கு. இன்னும் 4 சாத்தி இருக்கணும் அந்த மனுஷனை. என் பிள்ளைகளுக்கு நான் 2 பொட்டை பிள்ளைகள் வச்சிருக்கானேன்னு சிறுக சேர்த்து வச்ச நகைய அக்கா மோளுக்கு கொடுத்ததுக்கு அவ்வளவு ஆர்வம். நானும் பார்க்க தானே போறேன். அந்த ரமணி சீமாட்டி எப்படிதான் வந்து பத்திரிக்கை வச்சு என்ன கூப்பிடியான்னு. அவ வராண்டா, அவளை பத்தி எனக்கு தெரியாது. அவதான் ராட்சசியாச்சே.